வாழும்படி எழும்பும் கூட்டம். அது அந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லுகிறேன். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேணாம். அந்த பகுதியில் 16 முதல் படிக்கும் பொழுது, இவ்விதமாய் நாம் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம் அப்படிதான் இருக்கு. அப்ப என்றென்றைக்கும் அப்படின்னா வாழும்படி எழும்புற கூட்டம் தானே. அப்படியானால் இன்றைக்கு ராத்திரியிலே ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், ஆமென். இன்றைக்கு என்னுடைய ஜெபம், இன்றைக்கு என்னுடைய ஆராதனை, இன்றைக்கு என்னுடைய இறை தேடுதல் எல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் எனக்கு கிடைக்க போகிற பலனுக்காகத்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, ஆலயத்திற்கு செல்வது சிலருக்கெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. ஆண்டவரை தேடுறது சிலருக்கெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. ஆமை காணிக்கை கொடுக்கிறது சிலருக்கு முட்டாள்தனமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிறது சிலருக்கு முட்டாள்தனமா இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, இல்ல, இது என்றைக்கோ வரப்போகிற, ஒருவராலும் தடுக்க முடியாத ஒரு பலன் வரப்போகிறது. அந்த பலனுக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. சில வயசு காலங்களை நான் 3 நாளும் பார்க்கிறேன். நான் இந்த படியேறி போகும்போது சரி இந்த இடத்துல போகும் பொழுது பார்த்தேன், அவங்க 6வது கியர்ல இருந்து 5 ஆக்கி, 5ல இருந்து 4 ஆக்கி, 4ல இருந்து 3 ஆக்கி, 3ல இருந்து 2 ஆக்கி, 1 ஆக்கி, கடைசியில பலர் இவ்வளவு ஏறி போமா லோடு கியர் போட்டாக்க ஏறினது அப்படின்னா முட்டில பிடிச்சு. ஆமே 2 நாளா நான் பார்க்கத்தானே செய்ய. பல வயசு கால லோடு கேர் போட்டாக்க இதுல யாருச்சு. அப்ப மனசுக்குள்ள தோணுது, இதோளுக்கு வீட்டுல கிடக்கப்படாதா, இவ்வளவு லோடு கேர் போட்டுட்டு இங்க வந்து இருக்கணுமான். இப்பதான் தெரியுது, இங்க லோடு கேர் போட்டு அங்க ஏதாவது கிடைக்கும். உங்ககிட்ட சொன்ன மாதிரி தண்ணி மாக்க அல்லையிலேயே சொல்ல, கைகளை உயர்த்தி வர அல்லையிலேயே சொல்லுங்க. அப்பா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில சொல்றாங்க இனியாவது இல்ல கிடக்கப்படாதான்னு. வராதே மனசு, ஏன் பலன் இன்னும் கிடைக்கலையே. இன்னும் ஆண்டவரே வயசு 80 ஆகி போச்சு, வயசு 80 ஆகி போச்சு, இன்னும் ஆண்டவரேன்னு ஓடுற. உனக்கு கோயிலுக்கு போய் ஆசை தீரலையா? ஆராதிச்சு ஆசை தீரலையா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ஆசை தீரலையா? எத்தனை முறை பிரசங்கம் கேட்டாச்சு, இன்னும் ஆண்டவரை தேட ஆசை தீராது. அது ஏன் தெரியுமா? ஆமென், பலன் கிடைக்கலையே. நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த நம்ம சபையில சண்டே கிளாஸ் ஆனிவர்சரியில ஏன் பிரைஸ் கடைசியில கொடுக்காங்க தெரியுமா? பாதியில கொடுத்தா பிறகு ஒரு வெளி இருக்க மாட்டார், நமக்கு தெரியும். அதுபோல ஸ்கூல் டேக்கு போறோம், பிரைஸ் கொடுக்கிறது பெரிய பிரைஸ் எல்லாம் எப்பதான் கொடுப்பாங்க? கடைசியில தான் கொடுப்பாங்க. அப்பந்தான் தோத்துற செட்டாவுக்கு நேரம் வரைக்கும் 2 பேராது என்ன செய்ய இருப்பான். பிரைஸ் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான். கடைசியில நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம். பாஸ்டர் அப்ப நம்ம புரிஞ்சுக்கிடணும், பிரைஸ் கடைசியில வச்சா கடைசி வரைக்கும் இருப்பான். அதனாலயாக்கும் ஒவ்வொருவரும் ஜாவும்ப கொடுத்து விடாம கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, கடைசியில எழுப்பலான்னு சொன்னது. அப்ப பிரைஸ் இப்ப எல்லாம் நமக்கெல்லாம் சேர்த்து உரிக்காதான். இப்ப ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அதுதானே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அந்நாளிலே அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அனைவருக்கும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ஏறத்தாழ 2000 வருஷத்துக்கு முன்ன ஊழியம் செய்தாச்சு. ஒரு 1900 வருஷங்களுக்கு முன்ன அவர் ஊழியம் செய்தார். ஆனா கிராஜுவேஷன் நமக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான். பஞ்சகம் பாரு. அல்லேலூயா. அவர் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், எப்ப நம்ம வருவோம்னு. நம்ம அவர் எப்ப வருவோம்னு கேட்கிறோம். அவர் சொல்லுதார், சீக்கிரம் இவனோட எப்ப கொண்டு வருவீர், எங்களுக்கு கிராஜுவேஷன் எப்ப நடக்கும். அப்ப காரணம் என்ன? நம்ம லைன்ல தான் பேதுருவு நிற்பார், பவுல் நிற்பார், அந்திரேயாவும் நிற்பார். எல்லா சீசர்களும் நிக்க கூட்டத்துல கடைசியில இங்க இருக்கிற 2 மணிக்கு லோடு கேர் போட்ட ஆளுகளுக்கு அவன் நமக்கெல்லாம் சேர்ந்து ஒரே நாள் தான் என் அப்பன் பலனை வைத்திருக்கிறார். அப்ப இந்த பிரயாசத்திற்கு காரணம் என்ன? 2 உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதில் பிரதானமான ஒன்று என்ன? பைபிள் அழகா சொல்லுது, தோத்திரம், ஜீவனை அடையும்படி எழும்பணும். கைகளை உயர்த்தி வரலையிலுயா சொல்லுங்க. எதுக்கு நம்ம எழும்பணும்? ஜீவனை அடைய. ஒரு முறை கூட சொல்லுங்க. அதனாலதான் நம்ம இங்க இருக்குமோ கொஞ்சம் ஜீவனோட ஆராதின்னு சொல்லுது. சில ஆட்கள் ஆலயத்துல வந்திருந்து ஒரே மாவரட்டாது. அண்ணன் வந்தாலும் பிடிச்சவனு ரத்தம் செய்யும்.
தோத்தர உரல்ல பிடிச்சு நிறுத்தி அரைக்கல பயிரம் ஒரு போட்டா பொடிச்சு தந்துட்டு போவேன். இப்படி தோத்தர இப்படி ஒண்ணு இருக்கப்படாது. நம்ம ஜீவனோட ஆராதிக்கணும். ஏன்னா ஜீவனடைகிற கூட்டமாக்கு நம்ம. உங்களுக்கு தமிழ் புரிஞ்சுன்னா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். உங்களுக்கு இப்படி கிடைச்சு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப சொல்லுகிறார், ஜீவனடைவதற்காக எழும்புகிறவர்கள், இன்று ஆக்கினை தீர்ப்படைவதற்காக எழும்புகிறவர்கள். இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரியலி? அப்போ நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். திருவிருந்து அங்கத்துல திருவிருந்து எடுக்கிற நேரம் பாஸ்டர் வாசிக்கிற ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 11, 31, 32 வசனங்கள். தங்கச்சிமா வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 31, 32. நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத. அப்ப நிச்சயமா புரிஞ்சுக்கிடணும், நமக்கு எது வரக்கூடாது? உலகத்தோட ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அடி கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆப்பு ஆயிரப்படாது. இந்த இடத்துல அழகா எனக்கு அந்த வார்த்தை பிடிக்கும். அன்பானவர்களே, நம்ம சிட்சை என்பது வேற, ஆக்கினை தீர்ப்பு என்பது வேற. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில் இருக்கும் பொழுது அப்பப்ப 2 அடி கிடைச்சு சிட்சை போதனை, பைபிள் சொல்லுது, கர்த்தராலே சிட்சிக்கப்பட்டு போதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ஆண்டவர் அப்பப்ப 2 தட்டெல்லாம் தந்து ஒன்னு சிட்சிச்சு ஒன்னு போதிச்சு ஒன்னு சரியாக்கி நடத்துகாருன்னா நம்ம புரிஞ்சுக்கிடணும், எனக்கு எது தப்புது, நியாய தீர்ப்பு தப்புதுன்னு. அதனாலதான் சிட்சிக்கிற ஊழியர்கள் நமக்கு வேணும், உபதேசிக்கிற ஊழியர்கள் நமக்கு வேணும். இங்க பெரம்பெடுத்து பிள்ளைய முட்டுக்கு கீழே தோத்திரம் நிரப்பு பார்த்து 2 வைக்கிய பாஸ்டர் இங்க உண்டுன்னா அங்க குப்பியில இறங்க வேண்டியது வராது.